ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நாளையே உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்கவே மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்லவே மாட்டேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன்னுடைய மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படு. நாம் கஷ்டப்பட்டால் இதே போல் வேறொரு நாள் வேறு ஒருவர் கஷ்டப்படுவார்கள். வாழ்க்கை சுழன்று கொண்டுதான் இருக்கும். இன்று கஷ்டப்பட்டால் நாளை நன்றாக இருக்கலாம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கைதான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நிதானத்தை எப்பொழுதும் கடைபிடித்து கொண்டே இரு. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொண்டே இருக்காதே. நான் இருக்கிறேன் உன் அருகிலேயே. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என் பிள்ளையே. நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். அதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் உனக்கு நான் உருவாக்குவேன். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று உனக்கு சுகமாக தென்றலாக தெரியும். அதை போலவே உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நிம்மதியை வகுத்து கொள்ள வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்த சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும், அடுத்தது நம்பிக்கையும் நேர்மையும், அடுத்தது வைராக்கியத்தோடும் வைராக்கியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன 4 விஷயங்கள்தான். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும். இவைகளை நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, தோழியாக, உற்றார் உறவினராக, நண்பனாக, அனைத்துமாக நான் உன் அருகில் இருந்து கொண்டே இருப்பேன். இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? நான் இருக்க பயமேன் என் குழந்தையே. என்னிடம் நம்பிக்கை இருக்கும் பொழுது துவாரகாமாயி உன்னுடைய அனைத்து கஷ்டத்திற்கும் தீர்வு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதற்குமே பயப்படாதே. வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ பயணம் செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பயத்தையோ எண்ணத்தையோ உன் மனதில் விதைக்காதே. என்னுடைய பிரியமே, நிச்சயம் ஒரு நாள் மற்றவர்கள் உன்னை பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு நீ உன் வாழ்க்கையில் உயர்வாய் வளர்ந்து நிற்பாய். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். கலங்காதே. நடக்காது என்று நினைத்த காரியத்தை நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் எதுவுமே நடக்காது. தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லும். நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்கு நீ பயப்படுகிறாய்? உதிக்கும் சூரியன் ஒரு நாள் வரவில்லை என்றால்
நமக்கு விடியல் இல்லை. அதுபோலத்தான் நமது வெற்றியும் ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்த காரியத்தை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவில்லை என்றால் வெற்றி வாய்ப்பு என்னும் விடியல் நமக்கானதாக அமையாது. எனவே எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் ஒவ்வொரு நாளையும் எதிர்கொண்டு வந்தே இருந்தால் நமக்கான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக நம்மை தேடி வரும். வெற்றி வந்துவிட்டால் அந்த வெற்றி இறுதியும் அல்ல, தோல்வி வந்துவிட்டால் அந்த தோல்வி முடிவும் அல்ல என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து துணிவோடு போராடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கான வெற்றி நம்மை தேடி வரும் வரை போராடிக்கொண்டே இருக்கலாம், ஓடிக்கொண்டே இருக்கலாம். நிச்சயமாக வெற்றி இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நம்மை தேடி வந்துதானே ஆக வேண்டும். ஒரு வெற்றியின் அளவு என்பது அதன் உயரத்தை பார்த்து அளவிடப்படுவது அல்ல, எவ்வளவு தடைகளை தாண்டி வெற்றி பெறுகிறாய் என்பதில் இருக்கிறது உனக்கான வெற்றி. வெற்றியின் உண்மையான அளவீடு என்பது நீ தோல்வியிலிருந்து எத்தனை முறை மீண்டு வருகிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது உன்னுடைய வெற்றி. உன்னை இழிவான பேசியவர்கள், கேவலமாக பேசியவர்களுக்கு முன்னால் உன்னை ஜெயிக்க வாழ வைப்பேன் உன் சாயிநாதா என்பதை நம்பிக்கையோடு நம்பி என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. எனது உருவம் உன் பின்னால் நிழலாக எப்பொழுதும் உனக்கு துணையாக வந்து கொண்டே இருக்கும் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு சகித்து கொள்ள முயற்சி செய். எனது தாமரை பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் துன்பம் மட்டும் உன்னிடம் நிலையாக இருந்துவிடப் போகிறதா என்ன? எல்லாம் ஒரு நாள் மாறும். மாற்றங்கள் நிச்சயமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே எப்பொழுதும் மாறாதது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தீர்க்கமாக செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, வரவேற்க உன் சாயப்பாவை வரவேற்க தயாராக இரு. கண்களை திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக நீ உணர்வாய். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வழியில் நான் உன் சாய் தேவா செயல்படத் தொடங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்பதை தெளிவாக மனதில் வைத்துக்கொள். அந்த தருணத்தில்தான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நானிருந்து உனக்கான பலத்தை தருவேன். எல்லாம் நல்லபடியாக அமையப்போகிறது என்ற நல்ல எண்ணங்களை மனதில் வளர்த்துக்கொள். உன் சாயி தேவா உன்னோடே இருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயத்தை உன் மனதில் போட்டு வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் எப்பொழுதுமே கண்ணீரோடு வாழ்க்கையை கழிக்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது எப்படி என்ற சிந்தனை செய். ஏனென்றால் வாழ்வது ஒரு முறைதான், வாழ்க்கையும் ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையில் முடிந்ததை நினைத்து நினைத்து கவலைப்படாமலும் வருவதை நினைத்து பயப்படாமலும் இந்த நொடி இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே உன்னை வந்து சேரும். ஷீரடி சாய்பாபாவோட அதிசயம் அற்புதத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இந்த பதிவு. இதை நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமான உணர்வோடு கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடக்கலாம். நாளை உனக்கான பேருதவி பேரதிசயம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. பாபா ஷீரடியில் வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசித்த நிறைய பேருக்கு நிறைய அற்புதமும் அதிசயமும் நிகழ்ந்திருக்கு. நம்மளால் இப்போ பாபாவை தரிசிக்க முடியாவிட்டாலும்
அவர் நிகழ்த்திய கதைகள், அவர் சொன்ன கதைகள், அவர் வாழ்வில் நடந்த அதிசயங்கள், சச்சரிதத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம படிக்க படிக்க பாபாவோட நம்ம இரண்டர கலந்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா சொன்ன அந்த நம்பிக்கை, பொறுமை, அந்த 2 பைசாவையும் நான் உண்மையாக நம்பி நம்பிக்கையோடும் பொறுமையாகவும் காத்திருந்து நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பாபா கிட்டேந்து நிச்சயமாக சத்தியமாக பெற்றுக்கொள்ளலாம். இது உண்மையிலும் உண்மை. பாபாவை முழுமையாக நம்பினவங்க என்றைக்குமே கைவிடப்பட்டதே இல்லை. பாபா மேலே அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும். யாரையுமே பாபா கைவிட்டதே இல்லை. இதுதான் இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான விஷயம். ஒரு சமயம் ஒரு ஆஃபீஸர் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து, அந்த ஃப்ரெண்டு ஒரு டாக்டர், அவரோட சேர்ந்து ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவெடுத்து ஷீரடிக்கு புறப்படுறாங்க. ஆனால் அந்த டாக்டர் என்னால் ஒரு முஸ்லீம் கால்லலாம் போய் விழுந்துக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ராமர் தான் எல்லாமே, ராமருடைய தீவிர பக்தர்னா அப்படின்னு சொல்கிறாரு. ராமரை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், அவரை தவிர வேறு யார் கால்லையும் விழணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு அந்த டாக்டர் அந்த ஆஃபீஸர்கிட்ட சொல்லும் பொழுது அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, உங்களை பாபா காலில் விழும்படி விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு யாருமே வற்புறுத்த மாட்டாங்க, நானும் உங்களை வற்புறுத்த மாட்டேன். பாபா காலில் விழுகிறதுக்காக உங்களை நான் ஷீரடிக்கு அழைச்சிட்டு போகவும் இல்லை, எனக்கு துணையாகத்தான் உங்களை நான் ஷீரடிக்கு அழைச்சிட்டு போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பாபாவை பார்க்கலாம், தரிசனம் செய்யலாம், ஏன் அவர் காலடியில் கூட விழுகலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பாபாவை பார்க்க கூட வேண்டாம், எனக்கு துணையாக மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு அந்த ஆஃபீஸர் டாக்டர்கிட்ட சொல்கிறார். டாக்டரும் சரி, நான் உங்களுக்கு துணையாக நிச்சயமாக வருவேன், ஆனால் பாபாவை பார்க்கவும் மாட்டேன், அவரை தரிசிக்கவும் மாட்டேன், அவர் காலடியில் விழுந்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வேண்டிய சூழல் எனக்கு அமையாது, ஏன்னா நான் ராம பிரபுவை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சேர்ந்து ஷீரடிக்கு பயணம் செய்கிறார். 2 பேரும் ஷீரடிக்கு போகிறாங்க. ஷீரடிக்கு போய் துவாரகா மாய்க்கு போகிறாங்க. அப்போது அந்த ஆஃபீஸருக்கு ஒன்றுமே புரியல, என்ன அதிசயம் நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியலை. ஏன்னா அந்த டாக்டர் பாபா கிட்ட நெருங்க ஓடோடி போய் பாபா காலடியில் அப்படியே சாஷ்டாங்கமாக விழறார். டாக்டர் இவரோட காலடியில் விலகவே மாட்டேன், ஏன் அவரை பார்க்க கூட தரிசனம் செய்யக்கூட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் ஷீரடிக்கு வந்தோன்னே ஓடோடி போய் பாபா காலில் ஏன் விழறார் அப்படிங்கிற அர்த்தம் அந்த ஆஃபீஸருக்கு எதுவுமே புரியலை. அவர் அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஆச்சு, நீங்களே போய் பாபாவோட காலடியில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த ஆஃபீஸர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறார், மெய் சிலிர்த்து போகிறார். அப்படி அவர் என்ன சொன்னார்னா, நான் ஷீரடிக்கு வந்தோன்னே இந்த துவாரகா மாயில பாபாவையும் பார்க்கல, சத்குருவையும் பார்க்கல, ஆனால் சாட்சாத் என்னுடைய ராமச்சந்திர மூர்த்தியே அங்கே உட்காந்துருந்தாரு, அதனால்தான் ஓடோடி போய் அவர் காலடியில் விழுந்தேன் அப்படின்னு டாக்டர் சொன்னார். ராமபிரபுவை அங்கே பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே புரியலை, ஓடோடி போய் அவர் காலடியில் விழுந்து ராமரை மனதார மனசில் தியானம் பண்ணிட்டு நான் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே எனக்கு ராமர் இல்லை, மகான் சாய்பாபா தான் அங்கே உட்கார்ந்திருந்தார். நான் திரும்பவும் என் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு திரும்பவும் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா மீண்டும் அங்கே ராமச்சந்திரமூர்த்தி தான் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு டாக்டர் சொல்ல சொல்ல அங்கே இருந்த அந்த ஆஃபீஸர், அந்த துவாரகா மாயில இருந்த எல்லா மக்களுக்கும் புரிஞ்சிச்சு, ஒரு அற்புதம் புரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தீர்க்கமான ஒரு முடிவு புரிஞ்சிச்சு. நம்ம எந்த கடவுளாக நினச்சிக்கிட்டு பாபாவை பார்த்தாலும் பாபா அதே ரூபத்தில் நம் கண்களுக்கு காட்சி தருவார் அப்படிங்கிற உண்மையும் இந்த ஒரு நிகழ்விலிருந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டாக்டரும் புரிஞ்சுக்கிட்டார், ராமரும் பாபா தான், பாபாவும் ராமர் தான். இப்படி எந்த ரூபத்தில் பாபாவை நம்ம பார்க்குறோமோ, நமக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் பாபாவை அதே கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு அந்த இறைவனாகவே பாபா
காட்சி தருவார் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா பாபா மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். பாபாவை முழுமையாக நம்பினவங்க என்னைக்குமே வீண் போனதே இல்லை. முழுமையான நம்பிக்கையோட எந்த ஒரு குழப்பமான மனநிலையும் இல்லாமல் நம்பிக்கை பாபா மட்டும்தான் நிஜம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எப்பொழுதுமே நம்ம இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தையும் பாபா கண்முன்னே வந்து நமக்கு நடத்தி தருவார். நம் வாழ்க்கையிலும் அதிசயத்தை நிகழ்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்மளும் இருக்கலாம். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்குமே ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம சாயப்பாவை நம்பினவர்கள் என்னைக்குமே கைவிடப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? யார் கூறியது எல்லாமே முடிந்து விட்டதென்று? மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காது என்று நீயே எப்படி முடிவு செய்து கொள்வாய்? உனக்கான புதியதொரு மாற்றம் ஆரம்பிக்கப் போகிறது. நீ அனைத்து சோதனைகளையும் கடந்து விட்டாய். இனி உனக்கான மாற்றங்கள் மட்டுமே ஆரம்பமாக போகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு இனிப்பான செய்தி உன் காதுகளுக்கு வந்து எட்டும்படி நான் வழிவகை செய்வேன். என்மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? நம்பிக்கையோடு முழுவதுமாக கீழ் முகம் மலரப்போகிறது. உன் முகம் மலர்வதை பார்க்கவே உன் சாயப்பாவும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். வரும் வாய்ப்பை தவறவிட்டு விட்டேனே, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீயே அனைத்தையும் தவறாக முடிவு செய்துவிட்டு நீயே வருத்தி கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். விதியையே மாற்றப் போகும் மிகப்பெரிய வாய்ப்பு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் விதியை மாற்றி எழுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த வாழ்க்கையில் யாருக்குமே ஒரே முறைதான், ஒரே வாய்ப்புதான், ஒரே இலக்கு என்று எதுவுமே இல்லை. எல்லோருக்குமே மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியான முறையில் உன் வாழ்க்கையை நீ செலுத்தினால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு வரும் வரை இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் உன் மனதில் எழவே கூடாது. வாய்ப்பு வந்தவுடன் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற யோசனையும் உன் மனதில் எழக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையை வடிவமைத்தவன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை வடிவமைத்த உன் சாயிநாதர் தான் உனக்காக வாய்ப்பையும் தந்திருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பி நம்பிக்கையோடு என்னால் முடியும், அனைத்தையுமே என்னால் சாதிக்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்களோடு, நல்ல எண்ணத்தோடு, நேர்மறை சிந்தனையோடு, நம்பிக்கையோடு உன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். சர்வ நிச்சயமாக அது வெற்றிக்கான வாய்ப்பாகத்தான் இருக்கும். சந்தேகமே வேண்டாம். உன் சாயப்பா தான் உனக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறேன், தருவேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை என்னை மீறி வரவும் வராது, உன்னை நெருங்கவும் முடியாது. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்வில் வெற்றிகரமாக மாறப்போகிறது. வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இதே நிலையில் நீ இருந்தால் அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாத அளவிற்கு சென்று விடுவாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நீ தேடியது அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். உன் பிரச்சனை எதுவானாலும் என்னிடம் அதற்கான தீர்வு சர்வ நிச்சயமாக இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு.
என்னிடம் தீர்வை வைத்துக்கொண்டு தேவையில்லாத பயத்தை உன் மனதில் எடுத்துக் கொள்ளாதே. வேறு எங்கும் போய் தேடி அலையாதே. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையை எப்பொழுதும் விட்டு விடாதே. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்களே மதிக்கப்படுகின்றது. அதுபோல நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்துதான் நீயும் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவாய். அதே போலத்தான் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துதான் மனிதர்களும் மதிக்கப்படுவார்கள். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும். நீ விரும்பிய துணையோடு விருப்பப்பட்ட உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். புன்னகையோடு இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கை மிக பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அந்த பிரகாசம் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். நம்பிக்கையையும் பிரார்த்தனையும் கண்ணுக்கு புலப்படாதவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களையும் நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயங்களையும் நடத்தி காட்டும் வல்லமை அந்த நம்பிக்கையிலும் பிரார்த்தனையிலும் இருக்கத்தான் செய்கிறது. பதில் கிடைத்துவிடும் என் பிள்ளையே. பொறுத்திருந்து பார். நீ இன்று வரை நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று காத்திருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நிறைவேறும். பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி. புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு. அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும் என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய். குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள்.
குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் தீயவர்கள், யார் உன் நன்மைக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள். என்மேல் நீ வைத்த நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே உனக்கு காவலாக இருக்கும். உன்னை காத்து கொண்டே இருக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிகழ்வு உன்னை தேடி வரும். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. நீ இழந்த தவறவிட்ட மிகப்பெரிய இழப்பு ஒன்று உன்னை தேடி வரும். உன்னிடம் வந்து நிறைந்து இருக்கும். நான் இருக்கிறேன். உன்னுடைய தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணமும் உன்னிடத்தில் தன்னம்பிக்கையாக இருந்தாலும், சில சமயம் புயலாய், மழையாய், இடியாய் சில விஷயங்கள் உன் கண்முன்னே வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேலும் ரணங்களை தான் உணர வைக்கிறது. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகின்ற நிலையில் நீ இருக்கிறாய். என் குழந்தையே, முதலில் அப்பா சொல்வதை கேள். என் வாக்கை கேட்பாயல்லவா? கேட்பாயென்றால் முழுவதுமாக கேள். உன் கண்களை முதலில் துடைத்துக்கொள். எழுந்து நிம்மதியாக உட்கார். உன் சாயப்பாவின் முகத்தை நன்றியோடு பார், நம்பிக்கையோடு பார். நான் சொல்வதை முழுவதுமாக கேள். உனக்குள் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். அப்பா சொல்வதை கேட்பாயா என் கண்மணியே? கேட்பாயெனில் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்களை மூடிக்கொண்டு கேள். உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வேண்டுதல்கள் வீண் போகவில்லை கண்மணி. உன் நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடி வரப்போகிறது. நாளை நடப்பதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். முதலில் உன்னுடைய இறந்த காலத்தை பற்றின சிந்தனையை தீயிட்டு எரித்துவிடு. எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையையும் பயத்தையும் அறவே ஒழித்துவிடு. உன்னுடைய எதிர்காலத்தை சாயப்பா காலடியில் ஒப்படைத்துவிட்டு உன்னுடைய நிகழ்கால நிகழ்வுகளை கவனித்து திறம்பட செயல்படு. நல்லதையே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். என் சாயப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று சொன்ன உனக்கு உன் மன வேதனையை தரும் விஷயங்களையும் உன்னை காயப்படுத்தும் நிகழ்வுகளையும் நான் விரட்டியடிப்பேன் பிள்ளையே.
இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கை உயிர் மூச்சாய் எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கும் உனக்கு நான் எப்படி நல்லது செய்யாமல் விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்?